இன்னைக்கு நம்ம ரேஷன் கார்டு அப்ளை பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்றது, அதற்கு என்ன ஆவணங்கள் எல்லாம் தேவை, டீட்டெயில் பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிளியரா பார்க்க போறோம். கணவன் மனைவி 2 பேரோட ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, குடியிருப்போர் சான்று எடுத்துக்கோங்க, யார் குடும்ப தலைவரோ அவங்க போட்டோ, அப்புறம் மொபைல் நம்பர். இந்த 4 ஆவணம் மட்டும் இருந்தால் குடும்ப அட்டை வந்து ஆன்லைன் முன்னேற்பி நீ தயாரிக்கலாம். ஓகேங்க. ஓகே, இப்ப நம்ம பாக்குறது தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட். வெப்சைட் பாருங்க, tnpds.gov.in தான் ஒரு வெப்சைட். ஓகேங்களா, இந்த வெப்சைட்ல மட்டும் போயிட்டு தான் எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்டாம ஃப்ரீயாவே வந்து நீங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இதுல புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருப்பாங்க. இதுல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் டீடைல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஃபில் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஃபேமிலி ஹெட், அதாவது குடும்ப தலைவரோட பெயர் இங்கிலீஷ்ல எழுதிக்கணும், அதே போல தமிழ்ல எழுதிக்கணும். இங்க அவங்களோட அப்பா பேர், முகவரி டீடைல்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. அவங்க போட்டோ வந்து இதுல அப்லோட் பண்ணிக்கணும். 5 MB இருக்கணும். இமேஜா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க மாவட்டம், இந்த அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அட்ரஸ்ல தமிழ்ல, அதே போல இங்கிலீஷ்ல அதுக்கப்புறம் தமிழ்ல போட்டுக்கோங்க. மாவட்டம், வட்டம், கிராமம் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு பின்கோடு போட்டு, இது வரைக்கும் எந்த ஒரு மற்ற ரேஷன் கார்டுல எதுவும் இணைக்காத நம்பரா அந்த நம்பரை அங்க வந்து மொபைல் நம்பர் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பர் வேற எந்த ரேஷன் கார்டும் இணைஞ்சிருக்க கூடாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் போனீங்கன்னா இங்க உறுப்பினர் டீடைல்ஸ் எல்லாம் இங்க ஃபில் பண்ணிக்கணும். பேரு, அவங்க என்ன மேலா ஃபீமேலான்ட்டு மாற்றத்தில் நம்ம எஸ் கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. அப்புறம் டேட்டா அவங்க குடும்ப தலைவருக்கு அவங்க அப்பா இருந்தா அப்பா, அம்மா அம்மா, மனைவி இருந்தா மனைவி, ஹஸ்பண்ட் இருந்தா பசங்க இருந்தா என்னவோ அவங்களோட உதவி போட்டுக்கிட்டு அங்க ஆதார் அப்லோட் பண்ண சொல்லி டாக்குமெண்ட் கேட்கும். அந்த ஆதாரை அப்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து அட்டை எந்த வகையான அட்டை, அது வந்து பண்டகம் இல்ல அட்டைன்னா உங்களுக்கு எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க, ரேஷன் கார்டு மட்டும் இருக்கும். அப்படிக்கான அட்டை. இல்ல அரிசினா அரிசி அட்டைனா எல்லாமே வாங்கிக்கலாம். சர்க்கரை அட்டைனா அரிசி இல்லாத மற்ற பொருள்லாம் வாங்கிக்கிற மாதிரி அட்டை. இதுல எது உங்களுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிட்டு இதுல குடியிருப்பு சான்றிதழ் இருக்கு, ஏதாவது ஒண்ணு நீங்க அங்கதான் இருக்கீங்கன்றதுக்கான ஆதாரம் வந்து கரண்ட் பில்லு, இல்ல வந்து பேங்க் பாஸ்புக்கு, சிலிண்டர் அட்டை, வீட்டு ரசீட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபைல் அப்லோட் பண்ணிக்கணும். இந்த எரிவாயு டீட்டெயில், அதாவது உங்க வீட்டுல கேஸ் சிலிண்டர் இருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்டா ப்ராப்பரா ஃபில் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து தாலுகா ஆபீஸ்ல வட்ட வழங்கல் அலுவலகத்தை போயிடும். அவங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கார்டு இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே.